ஹாய் ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி நம்ம இஃப்தார் ஓப்பன் பண்ணுறதுக்கு துபாயிலே ஃபேமஸாக இருக்கிற ஜபார் பாய் ரெஸ்டாரண்ட்லேருந்து இஃப்தார் ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி காம்போ தான் ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் அந்த மட்டன் பிரியாணி காம்போ. வாங்க உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க, டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத டக்குன்னு பார்த்துடலாம். சரி வாங்க மக்களே, இப்போ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். இதில் ஒரு 65 கொடுத்துருக்காங்க. ஓகே. அண்டு நோம்பு கஞ்சி கொடுத்துருக்காங்க. நோம்பு கஞ்சி வந்து துபாய்க்கு வந்து ஒரு 2 டைம்ஸ் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். நோம்பு திறக்கிறப்ப நோம்பு கஞ்சி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. நல்ல ஒரு குவாலிட்டியான பேக்கிங்கில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்வீட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரைத்தா, அப்புறம் ஒரு நன்னாரி சர்பத்து. ஓகே. அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் அண்ட் ஃபைனலாக ஒரு மட்டன் பிரியாணி. ஸோ 8 ஐட்டம் கொடுத்துருக்காங்க. வாங்க ஒன்று ஒன்று அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. அந்த பிரியாணி அந்த கல்யாண வீட்டிலலாம் போய் சாப்பிட்றப்போ ஒரு ஃப்ளேவர் ஒன்று வரும், அந்த ஒரு ஸ்மெல்லு அப்படியே இருக்குது, நல்லாயிருக்கு. வாங்க இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் அந்த பிரியாணி வாங்கி 1.5 hours ஆகிடுச்சு. ஸோ அந்த ஹீட் வந்து அப்படியே இருக்குது. ஸோ நல்ல குவாலிட்டியான ஒரு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சாப்பிட்றப்ப என்னோடய ஃபேஸே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. உண்மையிலே நல்லாயிருக்கு. ஆனால் நான் நிறையா ரீல்ஸில் பார்க்குறேன், சோசியல் மீடியாவில் எல்லாத்துலேயும் பார்க்குறேன், அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் உண்மையாக நல்லா தான் இருக்குது டேஸ்ட்டு. நான் ஒன்று போய் சொல்ல, சூப்பராக இருக்குது. அண்டு நோம்பு கஞ்சி இது எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். சூப்பராக இருக்குது, எந்த ஒரு குறையும் இல்லை. நோம்பு கஞ்சி ஓகே, நல்லாயிருக்கு. அடுத்தது நல்ல ஒரு 65 கொடுத்துருக்காங்க. 65 கொஞ்சம் ஆயிலாக இருக்குது, பார்த்தீங்கனாலே தெரியும். பட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம ஊர் இந்த கல்வண்டி ரெஸ்டாரண்ட்லலாம் ஒரு டேஸ்ட் இருக்கும், அந்த டேஸ்ட் அப்படியே இருக்குது. கொஞ்சம் லைட்டாக உப்பு அதிகமாக இருக்குது. இந்தபடி 65 ஓகே, நல்லா தான் இருக்குது. அப்புறம் ரைத்தா கொடுத்துருக்காங்க. ரைத்தா வந்து எல்லாத்துலேயும் காமனாக வர்றது தான். நல்ல குவாலிட்டியான ஒரு டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கஞ்சி, அதாவது அந்த ஸ்வீட் கஞ்சி, பிரியாணி கஞ்சின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு கஞ்சி கொடுத்துருக்காங்க. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ரொம்பவே நல்லாயிருக்கு. நல்லா வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த நம்ம ஊரில் அந்த நன்னாரி சர்பத்து கொடுப்பாங்க இந்த வெயில் டயத்தில். அதே மாதிரி நோம்பு திறக்கிறப்ப இது வந்து ரொம்ப நல்லது. இது வந்து இந்த சீட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க உள்ளார, சப்ஜான்னு சொல்லுவாங்க, அது நல்லா போட்டிருக்காங்க. குடிச்சு பார்ப்போம். உண்மையிலே நல்லாயிருக்கு. வீட்டில் செய்கிறது எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. அண்ட் ஃபைனலாக ஒரு வாட்டர் பாட்டில். நோம்பு திறக்கிறதுக்கு தேவையான ஒரு ஆளுக்கு தேவையான எல்லாமே நல்லாயிருக்கு, எல்லாமே கொடுத்துருக்காங்க. குவான்டிட்டி குறை சொல்லவே முடியாது, நல்லா ரொம்ப நல்ல குவான்டிட்டியாக கொடுத்துருக்காங்க. இது வந்து தாராளமாக ஒரு ஆள் தாராளமாக குடிக்கலாம். அண்ட் பிரியாணியும் நல்லா சூடாக இருக்குது. அப்புறம் மக்களே, இதோட ஓவரால் காசுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து 32 dirhams ஆயிடுச்சு. இந்த காசுக்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா செம ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். டேஸ்ட்டில் எந்த ஒரு குறையுமே இல்லை, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் வேறு எந்த ஃபுட் வாங்கி நம்ம ரிவ்யூ பண்ணலாம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.